இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவதாக, நன்மை செய்வதில் நாம் ஞானத்துடன் செயல்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மைகளையும் புதுமைகளையும் செய்து கொண்டே சென்றார். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் நன்மை செய்யும் போது பல எதிர்ப்புகளும் சோதனைகளும் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஞானமுடனும் முன்மதியுடனும் செயல்பட வேண்டும். இரண்டாவதாக, தாழ்மையுடன் நாம் சேவை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைவராக இருந்த போதும் பணிவுடன் தன் சீடர்களின் காலை கழுவும் அளவுக்கு தாழ்மை கொண்டார். அதனால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார். இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக தலைவர்கள் தான் என்ற ஆணவம் அவர்களிடையே இருக்கிறது. எப்போது தான் என்ற ஆணவம் நம்மிடம் வருகிறதோ அப்போது கடவுள் நம்மிடம் இருந்து வெளியே செல்கிறார். நாம் எப்போது தாழ்மையுடன் இருக்கிறோமோ அப்போது நம் கடவுள் நம் உள்ளத்தில் குடிகொள்வார். மூன்றாவதாக, நீதிக்காக நாம் போராட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கை முழுவதும் நீதிக்காக குரல் கொடுத்தார். ஆனால் நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு அநீதிகள் நடக்கிறது. நாம் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இந்த வாழ்வை நாம் மகிழ்ச்சியுடனும் புனிதத்துடனும் வாழ வேண்டும். இறையாட்சியில் நாமும் பெயர் பதிப்போம். ஆமென்.